இது உண்மையா நடந்த ஒரு விஷயங்க. கவனமா கேளுங்க. முக்கியமா டிரைவர்கள் கவனத்திற்கு. ஒரு டிரைவர் ஒருத்தவர் 10 நாளா வண்டி ஓட்டியிருக்காருங்க. நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு. ஒரு நாள் வண்டிக்கு லோடு எதுவும் இல்லாமல் ஹால்ட் ஆகி போச்சு. போய் படுத்திருக்காரு. 10 நாளா கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறதுனால கண் எரிச்சல்ல தூக்கம் வரல. சரி, நமக்கு தூக்கம் வரலையே, இன்னைக்கு லோடு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவார்டர் சரக்கு வாங்கியாந்து குடிச்சிட்டு படுத்திருக்காரு. நல்லா பார்த்துங்க, அவர் வேலை நேரத்தில் குடிக்கல. வேலை இல்லையே, தூங்க போறோன்றதுனால ஒரு குவார்டர் சரக்கு வாங்கியாந்து குடிச்சிட்டு படுத்திருக்காருங்க. இதை அதே கம்பெனியில் வேலை செய்கிற யாரோ ஒரு டிரைவர் ஃபோட்டோ பிடிச்சி ஓனருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓனர் அதை பார்த்துட்டு இந்த டிரைவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நீ வண்டியில் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்துங்க, அவன் ஏதோ வயிற்று வலிக்கு வேலைக்கு வந்தான். 10 நாளாக நைட்டு மகனும் கண்ணு மூச்சு வண்டி ஓட்டினா தூக்கம் வரலையே, நிம்மதியாக தூங்குன்னு ஒரு குவார்டர் வாங்கி குடித்தான். அதை ஃபோட்டோ பிடிச்சி ஓனருக்கு அனுப்பிச்சு அவனை வேலையை விட்டு நிறுத்திருக்கியே, நீலாம் என்ன பிறவி சொல்லு. அவன் பண்ணது தப்புனே வச்சுக்கோ. குடிக்கிறது நான் நல்லதுன்னு சொல்ல வரல, குடிக்கிறது தப்பு தான். அதங்காட்டிலும் பெரிய தப்பு நீ பண்ணது. அடிக்கடி எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், ஒருத்தனை காட்டி கொடுத்து வாழ்றதும் தான் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டி கொடுத்து வாழ்றதும் ஒன்றுன்னு. அவனை காட்டி கொடுத்து வாழ்றதுக்கு பதிலாக உன் பொண்டாட்டி பிள்ளைய நீ கூட்டி கொடுத்தே வாழலாம். இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு எதுக்கு? வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு. இன்னைக்கு நீ அவனை காட்டி கொடுத்து ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். நாளைக்கு உன்னை காட்டி கொடுக்க ஒருத்தன் வருவான். முதல்ல உன் வேலையை நீ பாரு. விதை விதைத்தவன் தான் வினை அறுப்பான். மானங்கட்ட பயல. எல்லா கம்பெனிலையும் உன்ன மாதிரி 4 நாதாரி பசங்க இருக்கதான்டா செய்கிறானுங்க. அடுத்தவன் பொழப்பை கெடுத்து அதில் சந்தோஷம் பார்க்குற நீ எல்லாம் நான் சொன்ன மாதிரி பொண்டாட்டி புள்ளைய ஊர் மேலே விட்டே நீலாம் சாப்பிட்லான்டா.